வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம டின்னர் மெனுவில் ஒரு ஸ்வீட் கார்ன் அடையும் ஒரு தக்காளி சட்னியும் பண்ணுவோம். புதுசாக ஸ்வீட் கார்னில் எப்படி அடை பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணலாம் வாங்க. ஸ்வீட் கார்ன் அடைக்கு தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கார்ன் ஒரு 4 ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கிக்கோங்க. இது 4 ஸ்வீட் கார்னு. தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 100, பச்சரிசி மாவு 150 கிராம், பூண்டு ஒரு 50 கிராம், இஞ்சி 50 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 5 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கார்ன் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக, இந்த கொஞ்சம், அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பொறுப்பொறுப்பும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம். இப்போ பச்சரிசி மாவு, நீங்கள் ஒரே ஒரு கார்ன் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கார்ன் தண்ணியே ஊற்றாமல் தான் இதை அரைச்சிருக்கேன். அதில் உள்ள தண்ணியே தான் இப்போ இருக்குது, தண்ணி ஊற்றலை. இப்போ இஞ்சி உங்களுக்கு இஞ்சி இப்படி முழுசாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரைச்சி வச்சுருங்க. ஏன்னா இப்படி இருந்தால் சாப்பிட நல்லா இருக்குன்றதுக்காக நான் போடுறேன். குழந்தைங்கலாம் இப்படி சாப்பிட மாட்டாங்க. பூண்டு சேர்க்காதவங்க பூண்டு சேர்க்க தேவையில்லை. நான் இதில் பூண்டு சேர்த்துட்டேன், ஏன்னா ஜீரணம் ஆகணும் அப்படின்றதுக்காக பூண்டு சேர்த்துட்டேன். இப்போ பச்சை மிளகாய், நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லாவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி, உப்பு 2 ஸ்பூன். இதில் காரம், இனிப்பு எல்லாமே இருக்கும். ஏன்னா கார்ன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் ஒரு தக்காளி சட்னி பண்ணலாம். இந்த அளவுக்கு பிணைஞ்சி இதை எடுத்து ஒரு 1/2 ஹவர் அப்படியே இருக்கட்டும் வச்சுருக்கேன். 1/2 ஹவருக்கு மேலே வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 1/2 ஹவர் வச்சுட்டு உடனே போட ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், இது இந்த அளவுக்கு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் தண்ணியே ஊற்றாம தான் நம்ம ஆட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போட்டதுக்கப்புறம் கூட இவ்வளோ தண்ணியாக இருக்குது. அதனால் இதை நல்லா இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் தட்ட பயமாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுருங்க. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக, காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இதில் கொஞ்சம் காரம் நல்லாவே போட்டுக்கோங்க. காரம் வேணாம் அப்படின்னா இந்த அளவுக்கு லிமிட்டாக போட்டால் போதும். கொஞ்சம் இது ஸ்லோவாக தான் வேகும். மூடுறதுனால நம்ம மூடி கூட செய்யலாம். பாருங்கள், நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் சிம்லேயே தான் இருக்கணும். கொஞ்சம் கருகு செய்யும், அதனால் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. திருப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு கரண்டியில் ஊற்றி காட்ட போகிறேன். கையில், ஏன்னா சிலருக்கு கையில் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் இப்படி கரண்டியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா கரண்டியில் ஊற்றினோம்னா ஒட்டிட்டு வரும். கொஞ்சம் லைட்டாக இப்படி தண்ணி தொட்டுருங்க. இது நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டுக்கும் சாப்பிட்லாம்.
இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும், அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் இது செய்யணும். நீங்கள் திருப்பினதுக்கப்புறமும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இது ஐயில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். அதனால் நல்லா சிம்லையே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வேக விடுங்க. பாருங்கள் ஸ்வீட் கார்ன் அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தக்காளி சட்னினா கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். 5 தக்காளி, தேவையான அளவு எண்ணெய், ஒரு 7 காஞ்ச மிளகாய், கடுகு உளுந்து தாளிக்க, தேவையான அளவு உப்பு, உளுந்து வந்து 50 கிராம். இப்போ வந்து உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாவும் போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காய்ச்சா எல்லாத்தையும் தக்காளி வெட்டிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கணும். இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. இந்த உளுந்தும் காஞ்ச மிளகாவும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் போட்டுருவோம். நார்மல் அடைக்கு கூட இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். இப்படி திக்காச்சுன்னா அந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.